ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீனோஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நாங்கள் திருச்சிக்கு போயிருந்தோம் இல்லையா. அப்போ வந்து கல்லணையும் பட்டர்ஃப்ளை பார்க்கும் போயிருந்தோம். அன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம். பட் ஆனால் கிளம்புனது லேட்டாக தான் கிளம்புனோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். போகிற வழியிலே பாப்பா தூங்கிட்டா. ஃபஸ்ட்டு கல்லணை தான் போய் பார்த்தோம். அந்த போகிற வழிலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரே பச்சை பசேல் இருந்துச்சு. 2 சைடும் நல்ல வயல்வெளி, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கல்லணையிலேருந்து தண்ணி திறந்து விடுற இடத்த தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அது கொஞ்சம் நேரம் அப்படியே காரை நிறுத்திட்டு பார்த்துட்டே இருந்தோம். வண்டியை போய் பார்க் பண்ணிவிட்டு முதல்ல வேலையாகவே நாங்கள் அங்கே இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். கார்ன் சாப்பிட்டு போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு மக்காச்சோளம்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப இலந்த பழம், அப்புறம் அவங்க பஜ்ஜி போண்டாலாம் வாங்கி சாப்பிட்டோம். அதெல்லாம் நான் வீடியோவே எடுக்கலை. ஃபர்ஸ்ட் வந்து கரிகால சோழனோட மணி மண்டபம் தான் பார்த்தோம். உள்ளே நுழைஞ்சோனையே யானை மேலே வந்து அவர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன வரலாறு அப்படின்ற மாதிரி பிக்சர்ஸ்லாம் போட்டு அதுக்கு ரைட் அப்லாம் கீழே இருந்துச்சு. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். பார்த்துட்டு அங்கே ஒரு செல்ஃபி கிளிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த மணி மண்டபம் பக்கத்துலேயே ஒரு தீம் பார்க் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தோம் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பேக்கு. அப்போ அந்த இடத்துலலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு அப்படியே பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு, வேடிக்கை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த தடவை நாங்கள் போனப்போ ஒரு தீம் பார்க் செட்டப்பே இருந்துச்சு. நிறைய கடைகள், அப்புறம் வந்து பசங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறையா அந்த வாட்டர் கேம்ஸு, ராட்டினம், அசுர தாலாட்டு நிறையா இருந்துச்சு. எங்களால் விளையாடவே முடியல. ஜேசன்லாம் எல்லா ரைட்ஸும் ஏறி என்னோடய வீட்டுக்காரங்களும் ஜேசனும் நல்லா விளாண்டாங்க. அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் ஒரு ரைடில் ஏறினோம். அவள் கூட அந்த ரைடு நல்லா தான் விளாண்டா. எனக்கு தான் ஒரு மாதிரி தலை சுத்தெல்லாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பாதியிலே இறங்கி வந்துட்டோம். பாப்பா கூட நல்லா என்ஜாய் பண்ணா. அங்கே இருக்க ஒவ்வொரு ரைட்ஸுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் அவங்க வாங்கலை. அங்கே ஐஸ்கிரீம் கடையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் நம்ம ஊர்லலாம் சேமியா ஐஸு, பால் ஐஸ்லாம் வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி அங்கே இருந்துச்சு. உடனே வாங்கி சாப்பிட்டேன். ஒரு ஐஸ் வெறும் 10 ரூபா தான். நல்லா கலராக இருந்துச்சு. அப்போது ஃபெஸ்டிவல் டைமுன்றனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. நல்லா களை கட்டுச்சு அந்த இடமே. ஜெரோலுனும் ஜேசனும் நல்லா விளாண்டாங்க. என்னோடய வீட்டுக்காரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடு கொண்டு போயிட்டோம். பாப்பாவுக்கும் ஊட்டிக்கிட்டு அப்புறமா எங்களுக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்து கிளம்பிட்டு திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு ஃபேமஸான ஹோட்டல் இருக்குது. அங்கே போய் ஜீரக சம்பா, திருச்சி ஸ்பெஷல் ஜீரக சம்பாவும் தால்ச்சாவும் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணோம், அங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக காரை விட்டோம். அங்கே பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு ஒரு பார்க் நியூ ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்தோம். பார்க்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோ பச்சை பசேல்னு இருந்துச்சு. அவ்வளோ பிளான்ஸு, அவ்வளோ மரம், செடி, கொடி, தொங்கு பாலம், அப்புறம் பிரிட்ஜு, அப்புறம் டனல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய பின்னாடி செட்டப்லாம் அந்த பிளான்ஸ்லேயே பண்ணியிருந்தாங்க. அங்கெல்லாம் நின்று நிறைய கிளிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். என்ட்ரி ஃபீஸும் ரொம்ப அஃபோர்டபுள் தான். ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. அரௌண்ட் 50 அந்த மாதிரி தான் வந்துச்சு பெர் பர்சனுக்கு. அப்புறம் உள்ளேயே குழந்தைங்களுக்கு நிறைய ஒரு ப்ளே ஏரியாவே ரெடி பண்ணியிருந்தாங்க. நிறையா இருந்துச்சு. அவ்வளோ குழந்தைங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்டாயிட்டோம். நான், ஜெய்ரா அவங்க அப்பா, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மாலாம் செம்ம கால்வலி. நாங்களாம் ஒரு இடமா பார்த்து உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்களாம் விளாண்டுட்டே இருந்தாங்க. அந்த பட்டர்ஃப்ளை பார்க்கில் வந்து 25 ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் 25 ஸ்பாட்ஸும் விசிட் பண்ணலை. ஏன்னா நாங்கள் காலையில் கல்லணை போயிட்டு வந்தனால இங்கே லேட்டாக தான் நாங்கள் உள்ளே போனோம். அதனால் க்ளோசிங் டைம்னு சொல்லிட்டாங்க. அதனால் சீக்கிரமாக வெளியே வரதா இருந்துச்சு. நீங்கள் திருச்சியும் ஸ்ரீரங்கம் நியர்பை இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக போய் பாருங்கள்.
நீங்கள் குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். யாருக்கெல்லாம் நேச்சர் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு பெஸ்ட்டு பிளேஸுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரமாக பார்த்ததுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க எனக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in the next video. Bye.